ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. ஒரு ஏழையாக பிறந்தவன் தன்னுடைய ஏழ்மைக்கு ரொம்ப வேதனை அடைந்து எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு தன்னுடைய தாய் தகப்பனையும் ஆண்டவனையும் திட்டுக்கொண்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் ஆண்டவனை திட்டு கொண்டிருக்கும் போது அவர் நேரடியாக தோன்றி, மகனே, உன்னுடைய புலம்பல் என்னவென்று கேட்பார். ஆண்டவா, நீங்கள் எவ்வளவோ பேரை பணக்காரனாக படைத்தாய், என்னை மட்டும் எதற்காக ஏழையாக படைத்தாய் என்று கேட்டான். மகனே, எனக்கு யார் மேலையும் ஸ்பெஷலாக விருப்பும் என்ற எண்ணம் இல்லை. அவங்கவுங்க பூர்வ ஜன்மத்திலே செய்த கர்மை பொறுத்து அவங்க பணக்காரனாவதும் அல்லது ஏழையாவதும் நிர்ணயிக்கப்படும். சிலர் பிறவியிலேயே பணக்காரனாக பிறந்து சரியான வழியில் போகாமல் ஏழையாக மாறுகிறார்கள். சிலர் ரொம்ப ஏழையாக பிறந்து அவர்களுடைய திறமையாலும் கஷ்டப்படும் விதத்தினாலும் சம்பாதித்து சுயமாக பணக்காரர்களாகி விடுவார்கள். யார் எப்படி பிறந்தாலும் எல்லோருக்கும் வேண்டிய வசதிகள் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்வார். எல்லோருக்கும் வசதிகள் கொடுப்பதென்று சொன்னீர்களே, எனக்கு என்ன வசதி செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பான். அதுக்கு ஆண்டவன், உனக்கு எத்தனையோ வேலை செய்து கொள்வதற்கு அவகாசம் தந்தேன். ஆனால் நீ எதையுமே பயன்படுத்தி கொள்ளாமல் பணக்காரர்களை பார்த்து நான் அவங்களைப் போல பிறக்கவில்லையே என்று யோசித்து கொண்டு நேரத்தை வீணாக்கி இருந்து கொண்டிருந்தாய். அதனால் அனைத்து அவகாசங்களை இழந்து விட்டாய். ஆமாம், நீ மட்டும் பணக்காரன் இல்லை என்று ஏன் நினைத்து கொண்டிருக்கின்றாய்? என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே, சாப்பிடுவதற்கு அட்லீஸ்ட் தீனியும் இல்லையே, நான் எப்படி பணக்காரன் என்று கேட்பான். அப்படியா, நான் உனக்கு ஒரு ₹1,00,000 தருகிறேன், உன்னுடைய விரல் ஒன்று தருவியா என்று கேட்பார். ஆத்தாடி, நான் தரமாட்டேன். அப்படி என்றால் 5,00,000 தருகிறேன், ஒரு கையை தருவியா? கையில்லாமல் வாழ்க்கை முழுவதும் பிச்சைக்காரனாகவே வாழ வேண்டுமா? நான் தரமாட்டேன். போகட்டும், ஒரு கிட்னியாவது கொடு, ₹10,00,000 தருகிறேன். அதை கொடுத்து விட்டால் எனக்கெவன் கொடுப்பான்? தரமாட்டேன். சரி, உன்னுடைய கண்கள் கொடு, 20,00,000 தருகிறேன். எப்பா, என் வாழ்க்கையை முழுவதும் இருட்டாக பிழைக்க வேண்டும். அப்படி பிழைக்கவே வேண்டாம், நான் தரமாட்டேன். கடைசியாக ₹1,00,00,000 தருகிறேன். உன்னுடைய மூளை தாருங்கள் என்று கேட்பார். இதயம் மூளை 2 இல்லாமல் நான் எப்படி பிழைப்பது? இத்தனை நாட்கள் ரொம்ப ஏழையாக பிழைத்தது சாவதற்கா என்று சொல்வான். பாத்தியா, சில ₹1,00,000 மதிப்புள்ள உடம்பு, கோடி கணக்கில் மதிப்புள்ள மூளையை உனக்கு தந்தேன். அவை உபயோகித்து கொள்ளாமல் அனாவசியமாக நேரத்தை வீணாக்கி கொண்டு வாழ்க்கையை வேஸ்ட் செய்து கொண்டிருக்கின்றாயே. அதனுடைய மதிப்பு தெரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். பணம் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஆண்டவன் கொடுத்த கால், கைகள், கண், மூளையை பயன்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் தானாக பணம் நம்மக்கிட்ட ஓடி வரும். தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை.